இந்த கட்சியினுடைய இந்த 48வது ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்து, இந்த கட்சியும் கொண்டிருக்கின்ற ஒரு மரபை நாம் காண்கின்றோம். ஸ்ரீலங்காவில் வாமாசிக ವ್ಯಾಪಾರಿ ಸಂಪ್ರದಾಯ ನವಸನ ಸಮಾಜ ಪಕ್ಷ ಪ್ರಮುಖರಿಗೂ ಆಸನ ಅವರು ಪಣಾಂಗ ಇತಿಹಾಸ ಈ ಪಕ್ಷ இந்த கட்சியினுடைய ஒரு நிலைநிறுத்துவதற்காக ஒரு மார்க்சிய பாரம்பரிய இடதுசாரி கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக இந்த கட்சியோடு தோள் நின்று உழைத்த எண்ணற்ற அந்த தோழர்களை, தங்களுடைய உயிர் நீத்த தோழர்களையும் நான் இந்த இடத்தில் நினைவு கூறுகின்றேன். தோழர் சிறிதுங்க ஜெயசூரிய ஒரு வரலாற்று ரீதியான பல்வேறு அரசியல் நிகழ்வு போக்குகளையும், குறிப்பாக இன்றைய ஆட்சியாளர்களுடைய இருப்பு இயக்க போக்கு எப்படி இருக்கிறது என்பது பற்றிய பல செய்திகளை முன்வைத்தார். வர்த்தமான பாடலை இன்று இலங்கையில் ஒரு அரசியல் மாற்றம், ஒரு சமூக மாற்றத்தை ஒரு இடதுசாரி நிலைப்பாட்டில் நின்று சிந்திக்கின்ற பொழுது, நாம் முதலில் இந்த நாட்டிலே புரியோடி போயிருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சனையை விளங்கிக் கொள்ளல், அதற்கான தீர்வுகளை நோக்கி வழிநடத்தல், வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்தல், பெண்கள் விடுதலைக்கான சாத்தியப்பாடுகளை முன்வைத்தல், ஜாதிய போராட்டங்களுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தல் என மற்றும் தொழிலாளர் விவசாய அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக போராடுதல் என்று ஒரு அரசியல் மார்க்கம் பல நிலைகளில் பல தளங்களில் மையங்கொண்டு இயங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அது අභියෝග රාශියකට මුහුණ දීලා තිබෙනවා. එක පැත්තකින් මේරටේ කම්කරු ගොවිජනතාවගේ බලය ස්ථාපිත කිරීම, ඒ වගේම ස්ත්‍රීන්ගේ අයිතිවාසිකම් ගැනීම, කුලපීඩනයට එරෙහිව කටයුතු කිරීම, ඒ වගේම අපේ රටේ ඉතාම දැඩි ප්‍රශ්නයකට තවදුරටත් දිගින් දිගට නැගෙන්නේ යන මේ ජනවාර්ගික ප්‍රශ්නයට අවශ්‍ය විසඳුම් සොයා ගැනීම කියන කරුණු රාශියකට අප මුහුණ දීලා ඉන්නවා. பெரும்பாலும் இடதுசாரி கட்சிகள் விமர்சனம், சுய விமர்சனம் என்பதில் நம்பிக்கை கொண்டவர்கள். கடந்த இடதுசாரி பாரம்பரியத்தில் எங்களுடைய அரசியல் வழிமுறைகள் தொடர்பான ஒரு சுய விமர்சனத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இன்று நிற்கின்றோம். මානසික ව්‍යාපාරයේ අපි විශේෂයෙන් විවේචනය ස්වයං විවේචනය අගය කරන ඒ පිළිගන්න ඒ අනුව හිතන්න පටන් අපට හැකියාවක් තියෙනවා. ඒ නිසා මේ 48 වෙනි සම්මානසරේ පාරවන මේ මොහොතේදී අපේ පසුබිම ඉන්නත් අපේ ක්‍රියාකාරීත්වය පිළිබඳව විවේචනාත්මකව ස්වයං විවේචනාත්මකව සිතා බැලීම වටිනවා කියලා මම හිතනවා. நாம் இதுவரையும் மார்க்சிய சொல்லாடல்களை, அந்த சிந்தனைகளை, இலங்கையினுடைய இந்த பன்மைத்துவ சமூக பாதுகாப்பை விளங்கிக் கொள்ள, அதை உறுதிப்படுத்த, அந்த முரண்பாடுகளை தெளிந்து ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி எவ்வாறு இந்த சமூகத்தை வழிநடத்தப் போகிறோம், அதற்கான ஒரு இடதுசாரி சிந்தனை, ஒரு மார்க்சிய புரிதல்களை ஒரு மீள் நோக்கிய புதிய மரபை உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இன்று எழுந்துள்ளது. විශේෂයෙන්ම මාක්ස්වාදී ඒ චින්තන රටාව පාලනය
සුවිශේෂී තත්ත්වයන් ප්‍රතිවිරෝධයන් ඒ ප්‍රතිවිරෝධතාවයන් සියාකාරයෙන් තේරුම් අරගෙන ඉගෙන සමාජ විපර්යාසයකට ලක්වන ආකාරයකට අපි කොහොමද කටයුතු කරන්න කියන කාරණය මේ අවස්ථාවේදී සිහිපත් කිරීම වටිනවා. நாம் இதுவரை இந்த உலகமயமாக்கல், ஏகாதிபத்தியம், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் இவற்றினூடாக இன்று உலகளாவிய ரீதியிலையும் குறிப்பாக இலங்கையிலும் ஏற்பட்டு வரும் நெருக்கடிகளையும் மாற்றங்களையும் விளங்கிக் கொள்ள அல்லது அது சார்ந்த போராட்ட மார்க்கங்களை உருவாக்குவதில் நாம் எங்களுடைய காலத்தை கழித்திருக்கின்றோம். විශේෂයෙන්ම අපේ ජීවිත කාලයේ සෑහෙන කාලයක් අපි ගත කරලා තියෙනවා. ආරම්භයේදී වැඩවසම් සමාජයකදී ධනපති සමාජයකදී අධිරාජ්‍යවාදය, ලිබරල්වාදය, ඊළඟට ගෝලීකරණය කියන මේ කරුණු පිළිබඳව අපේ අවධානය අපි යොමු කරලා තිබෙනවා. இன்று நாம் தேசிய விடுதலை போராட்டம், வர்க்க விடுதலை போராட்டம் போன்ற விடயங்கள் மட்டுமல்ல, இன்று உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு வருகின்ற இந்த இயற்கை சூழல் சார்ந்து வரக்கூடிய அந்த நெருக்கடிகள் மாற்றங்கள் பற்றியும் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இன்று ஏற்பட்டிருக்கிறது. එක පැත්තකින් ඒ ධනවාදය, අධිරාජ්‍යවාදය සහ අනිකුත් ඒ බලවේගවලට විරුද්ධව පන්තිය ඒකරාශී කරන්න කොහොමද, පන්තියට දැනුවත් කරන්න කොහොමද, පන්තිය ආරම්භය කොහොමද කරන්න කියන කාරණාව එක්ක අපි නියමයි සිටිනවා. නමුත් අද අලුත් තත්ත්වයක් මොකට අපි මුහුණ දෙනවා. විශේෂයෙන්ම මේ ගෝලීය වශයෙන් පවතින මේ පරිසර විනාශය පිළිබඳව අපේ අවධානය අපට යොමු කරන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. நாம் 2020களிலே ஒரு கொரோனா வைரஸினுடைய பெரும் தொற்று நோயை முகம் கொடுத்தோம். 2020 අපි මතකයි අපි මේ කොවිඩ් වසංගතයට මුහුණ දුන්නා. அடுத்து 2020-21களில் இலங்கை மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை முகம் கொடுத்தது. 2021 මේ වර්තමානයේදී අපේ රටේ විශේෂයෙන් ශ්‍රී ලංකාවේ දැඩි ආර්ථික අර්බුදයකට අපි මුහුණ දුන්නා. 2020க்கு பிறகு இந்த உலகளாவிய ரீதியிலே இந்த காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல் என்ற இரண்டு எண்ணக்கருக்கள் இன்று வர்க்க போராட்டம், தேசிய விடுதலை போராட்டத்திற்கு நிகராக இந்த உலகளாவிய ரீதியில் சமூகம், இயற்கை, மனிதர்கள் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய வகையிலான நெருக்கடிகளை, பிரச்சனைகளை அடையாளப்படுத்துகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. ජනවාහිනික ප්‍රශ්න වෙන්න පුළුවන්, පන්ති ප්‍රශ්න වෙන්න පුළුවන්, සමාජයේ විවිධාකාර විශ්ලේෂණයන් වේගවත් ආකාරයකට කරන අතර අද ගෝලීය වශයෙන් ශ්‍රී ලංකාවෙන් පිළිගත්තම මේ පරිසර විපර්යාසයට ඉරෙහිව අපි කොහොමද වැඩ කරන්න ඕනේ කියන කාරණේ ගැන අපේ අවධානය අපි යොමු කළ යුතු තිබෙනවා. විශේෂයෙන්ම අපේ සමාජය, අපේ ප්‍රජාව, අපේ සිව්පාවන්, අපේ පරිසරයේ සුරකින්න ක්‍රියාකාරීත්වයට යොමු වෙන අපට අද තත්ත්වයන් බලකරගන්න. இந்த காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல் போன்ற விடயங்கள் நாம் இதுவரைக்கும் கற்பனை பண்ணாத புதிய வகை சமூக பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இதனால் மீண்டும் மார்க்சிடம் சென்று கற்று எங்களுடைய இந்த உலகளாவிய நிலைமைகளை விளங்கிக் கொள்வதென்ற வகையில் ஒரு மீண்டும் மார்க்சிடம் சென்று ஒரு மார்க்சிய புரிதல்களை சமகால பொருத்தப்பாடுடன் கூடிய வகையில் வளர்த்து செல்ல வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு எங்களுக்கு இன்று உருவாகி இருக்கிறது. විශේෂයෙන්ම පෘථිවිය අසීමිත ලෙස උෂ්ණත්වයට පත් වෙලා තියෙන මේ තත්ත්වයන් යටතේ මේ පරිසරය සහ මේ කාලගුණය පිළිබඳව අපේ අවධානය යොමු කරන්න වෙනවා. නැවතත් අපි මාක්ස් වෙත ගිහිල්ලා මාක්ස්ගේ ඒ දැනුම් සම්භාරයේ ඉගෙනගෙන මේ තත්ත්වයට අපි කොහොමද මුහුණ දෙන්නේ කියන කාරණය ගැන අපේ අවධානය යොමු කළ යුතු වෙනවා. இந்த கடந்த 2 ஆண்டுகளில் இந்த காலநிலை, குறிப்பாக இந்த வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், எங்களுடைய பருவநிலை, குறிப்பாக எங்களுடைய மழை பெய்கின்ற
அல்லது ஒரு இயற்கை ரீதியாக ஏற்படக்கூடிய நிலைகளில் பெரும் நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருப்பதையும், கடந்த மாதம் எங்களுடைய இந்த இயற்கை பேரிடர் காரணமாக இலங்கை முழுவதும் எங்களுடைய சிங்கள, தமிழ், முஸ்லீம், மலையகம் என மக்கள் ஒரு இனங்களுக்கு அப்பால் மக்கள் ஒரு பெரும் துயர் இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். විශේෂයෙන්ම පහුගිය වසර දෙක තුළ අපේ රටේ කාලගුණ විපර්යාසයන් ගැන කතා කිරීමේදී අප මුහුණ දීපු ස්වාභාවික වර්ෂාපතනයට වඩා සම්පූර්ණයෙන්ම පරස්පර ආකාරයෙන් වර්ෂාපතනයට ජලගැලීම නායයන් යනාදීවත් අපි මුහුණ දුන්නා. පහුගිය මාසයේදී මේ රටේ ඇතිවෙච්ච මේ ව්‍යසනය නිසා සිංහල, දෙමළ, කම්බුතර, මලය ජනතාව, මුස්ලිම් ජනතාව ආදී සමස්ත ශ්‍රී ලංකාව පුරා ජීවත් වෙන සියලු ජනතාව මෙතෙක් කිසිදාක බලාපොරොත්තු නොවූ ඒ ව්‍යසනයකට ගොදුරු වුණා. 2030-50 இந்த காலப்பகுதியில் ஆண்டுக்கு 2,50,000 பேர் இறக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. මෑත පරීක්ෂණ දිහා බලනකොට 2030 සහ 2050 අතර ශ්‍රී ලංකාවේ 250,000කට අධික ජනතාව මිය යෑමේ තත්ත්වයකට මුහුණ දීලා තියෙනවා කියන කාරණයට අපි තේරුම් ගත යුතුයි. இந்த இவ்வாறு இறக்கின்ற இந்த மனித துயர் நீடிக்கின்ற பொழுது இக்காலத்திலே இந்த பயங்கரவாதம் அல்லது இனப்படுகொலைகள் என்ற அந்த சொல்லாடல்கள் ஒரு புதிய வகையான சொல்லாடலை நோக்கி தளமாற்றத்துக்கு உள்ளாகின்றன. காலநிலை, இனப்படுகொலை, மனித அழிப்பு என்பது அரங்கேறுவதற்கான முழு சாத்தியப்பாடுகளும் தோன்றிவிட்டன. විශේෂයෙන්ම මේ යුගයේ දිහා අපි බලනකොට මනුෂ්‍ය වර්ගය ඉතාම මෙතෙක් මුහුණ නුදුන් ඉතාම දරුණු ව්‍යසනයකට මුහුණ දීලා තිබෙනවා. මෙතෙක් බොහෝ දුරට ශ්‍රී ලංකාවේ කතා කරපු මාතෘකාවක් තමයි ත්‍රස්තවාදයේ, ජනවාර්ගික ප්‍රශ්නය යනාදී වශයෙන් සහ ඒ යුද්ධය අවසාන භාගයේදී ඇතිවෙච්ච මිනිස් කතාව. නමුත් අද අපට කතා කරන්න ඒකාට ගිහිල්ලා මේ කාල ගුණ විපර්යාස නිසා විනාශ වීම පිළිබඳ කාරණයක් අපේ ගැටය අවධානයට අපි යොමු කරලා இன்று இந்த புவி வெப்பமயமாதல் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. இதனால் இயற்கை வளங்களுடைய பற்றாக்குறை ஏற்படுவதை துரிதப்படுத்துகிறது. காடழிப்பு சாத்தியப்படுகிறது. பனிப்பாறைகள் உருகிக் கொண்டிருக்கின்றன. பல்லுயிர்கள் ஒரு சமூகத்தில் ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய பல் உயிர்களுடைய இறப்பு சாத்தியப்படுகிறது. இதனால் மனித உயிர் வாழ்க்கைக்கு புதிய நெருக்கடிகள் ஏற்படுகின்றது. அதிதீவிர வானிலை நிகழ்வுகள் மாறுகின்றன. இன்று சவுதி அரேபியா இந்த வன பாலைவனங்கள் போன்ற பிரதேசங்களில் எல்லாம் கடும் குளிர் இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலே இருக்கக்கூடிய வட இந்திய பகுதிகளிலே கடும் குளிர் தாங்க முடியாமல் இறக்கின்ற வீரங்கள் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றன. அமிலமழையினுடைய தாக்கம் கூடுதலாக இருக்கிறது. நகரமயமாக்கல் அது ஏற்படுத்துகின்ற எங்களுடைய வாழ்வியலில் ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள், சிக்கல்கள், இந்த ஆக்சிஜன் அல்லது கார்பன் போன்ற சுழற்சியில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என இன்றைக்கு பூமி கண்ணுக்கு முன்னால் பல்வேறு அழிவுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பூமியினுடைய அழிவு மனித வாழ்க்கையை, எங்களுடைய இருப்பை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. අපේ පෘථිවිය උණුසුම් වීම කියන කාරණේට තේම ඒත් එක්කම පරිසර විනාශය, ස්වාභාවික පරිසර විනාශය පැත්තකින් සිද්ධ වෙනවා. වන විනාශය පැත්තකින් සිද්ධ වෙනවා. ඒ වගේම හිම කඳු විනාශ වෙමින් පවතිනවා. ඒ වගේම ජීවීන්ගේ විවිධත්වයට විශාල අනතුරුදායක තර්ජන රාශියක් ඇති වෙලා තිබෙනවා. ඉතින් ඒ නිසා වර්ෂාපතනය ගැන කතා කිරීමේදී අපි අපේක්ෂා නොකරන දැඩි වර්ෂාපතනයක් සහ
ඒ ආශ්‍රිත විනාශකාරී තත්ත්වයන්ට අපට මුහුණ දෙන්න සිද්ධ වෙනවා. මෑත ඉතිහාසයේ විශේෂයෙන් සෞදි අරේබියාව වගේ රටවල් ගත්තම මේ පරිසර විපර්යාසය තවදුරටත් අපි දකින්න අපට හැකියාවක් තිබෙනවා. ඒ වගේම උතුරු ඉන්දියාවේ මේ හිම ව්‍යසනයට මුහුණ දෙනවා. අනාගතයේදී රසායනික වර්ෂාව තත් මුහුණ දෙන්න සිද්ධ වෙනවා. විශේෂයෙන්ම අපේ රටවල නගර නාගරීකරණය දැඩිලෙස වර්ධනය වීම කියන්නේ කාබන් විමෝචනය වැඩි වීම නිසා අපි ජීවත් වෙන මේ පෘථිවිය තවදුරටත් යහතින් ජීවත් වෙන්න පුළුවන් කියන ඒ සැකය මතුවෙමින් පවතිනවා. இந்த பின்னணியிலே இந்த முதலாளித்துவம் ஏகாதிபத்தியம் இந்த எண்ணக்கரு அந்த விளக்கங்கள் பற்றி கூட ஒரு மறுசிந்தனையை நாம் நோக்கி இருக்கின்றோம். குறிப்பாக இன்று ஏகாதிபத்தியம் என்பது இந்த தாராளமயமாக்கல் புதிய தாராளமயமாக்கலுடைய ஒரு நீட்சியாக இன்றைக்கு ஏகாதிபத்தியம் எவ்வாறு உயர்வு கொள்கிறது, வளர்ச்சியடைந்து வருகிறது. அதிலேயும் குறிப்பாக இந்த கடன் ஏகாதிபத்தியம் இன்று மூன்றாம் உலக நாடுகளை எவ்வாறு ஆட்டி படைக்கின்றது, அதற்கு இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எவ்வாறு அதற்கு சாதகமாக போகின்றது என்பதெல்லாம் நாம் ஒரு மறுசிந்தனைக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். විශේෂයෙන් අපේ ඉතිහාසයේ අපි බොහෝ අරගලයේ ධනවාදයට සහ අධිරාජ්‍යවාදයට කෙරෙහි නමුත් අද කලින් සඳහන් කළා මෙන්න ඒ නව ලිබරල් වාදය ඒ වගේම ණය බර තුන්වෙනි ලෝකයේ අපි වගේ රටවල් වලට විශාල හානිකර තත්ත්වයන් ඇති කරලා තිබෙනවා. ඒ විතරක් නෙමෙයි මේ පරිසරයේ විනාශ වීම නිසා තවදුරටත් අපි විශාල හිංසනයකට පීඩනයකට ලක්වී තමයි ජීවත් වෙන්නේ. இந்த விடயங்களை இந்த இன்றைய 48 ஆண்டு இந்த கட்சியை என்னுடைய நினைவு கூறுகின்ற பொழுது கடந்து நாம் செல்லுவதற்கும் எதிர்காலவியல் நோக்கில் எங்களுடைய பணிகளை திட்டமிடுவதற்கும் இந்த சிந்தனைகள் நிச்சயமாக உதவும் என்று நான் நம்புகிறேன். අද අපි 48 වෙනි සංවත්සරයේ පවත්වන මොහොතේදී අපි ඉතිහාසය ගැන ආපසු හැරී බැලිය යුතු තිබෙනවා. ඇත්ත. නමුත් ඉතිහාසය ආපසු හැරී බලනවා විතරක් නෙමෙයි අනාගතය පිළිබඳව අපි තාමත් විචාරශීලී විදිහට කල්පනා කරන්න ඕනේ. ඒ සඳහා විකල්ප ක්‍රියාමාර්ග අපට සොයා ගන්නට සිද්ධ වෙනවා. இந்த இடத்திலே ஒரு நிறைவாக ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். என்னவென்றால் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த காலநிலை மாற்றம், இந்த புவி வெப்பமாதல், இதனுடைய தொடர்ச்சியிலே இன்று இலங்கையில் இந்த காலநிலை மாற்றம் குறிப்பாக இந்த இயற்கை பேரிடர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு பின்னர் ஒரு சமூக அரசியல் ரீதியிலே சில புதிய போக்குகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. විශේෂයෙන්ම කලින් සඳහන් කළා මෙන්න මේ පෘථිවියේ උණුසුම් ස්වභාවය ඒ වගේම කාලගුණය කියලා තිබෙන විපර්යාසයන් ශ්‍රී ලංකාවට බලපා තිබෙන බව ඇත්ත. ඒ වගේම අද අපි අලුත් සමාජ ආර්ථික දේශපාලන විපර්යාසයන්ට මුහුණ දෙමින් තමයි අපි ජීවත් වෙන්නේ. இன்று இந்த இயற்கை பேரிடர் காரணமாக பல்வேறு நாடுகள் அமெரிக்கா, சீனா, இந்தியா, பாகிஸ்தான் என எண்ணற்ற நாடுகள் இன்று இலங்கைக்கு நிதி உதவி பல்வேறு இந்த மீட்பு பணிகளில் கை கொடுக்கின்ற ஒரு நிலையை நாம் காண்கிறோம். අපේ මුහුණ දීපු මේ දැඩි ව්‍යසනය නිසා ලෝකයේ තියෙන විවිධ බලවත් රටවල් ඇමරිකාව වෙන්න පුළුවන්, චීනය වෙන්න පුළුවන්, ඉන්දියාව වෙන්න පුළුවන්, පාකිස්තාන වෙන්න පුළුවන්, වෙනත් රටක් වෙන්න පුළුවන්. අපිට උදව් කරන්න දැන් ඉදිරිපත් වෙලා තිබෙනවා. இந்த இயற்கை பேரிடர் காரணத்தினால் இந்த நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்கின்ற அதே நேரம் ஏற்கனவே இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அது சர்வதேச அரசியல் பின்புலமாயிருக்கலாம், பிராந்திய அரசியல் பின்புலங்களாயிருக்கலாம், இந்த இயற்கை பேரிடரை மையப்படுத்தி ஒரு புவிசார் அரசியல் மையம் கொண்டு வருவதையும் நாம் மறுப்பதற்கில்லை.
මේ රටවල් අපට උදව් කරන මුවාවෙන් ඉදිරිපත් වෙලා තිබෙන බව ඇත්ත. ඊට එහා ගිහිල්ලා මේ ප්‍රශ්නේ බලපුවම භූගෝලීය වශයෙන් මේ ඇතිලා තිබෙන භූගෝලීය විපර්යාසයන්ට මැදිහත් වෙන උපකාරී වෙන ආකාරයෙන් මේ රටවල් භූගෝලීය වශයෙන් ප්‍රාන්තීය වශයෙන් Tamanගේ බලය වඩා ස්ථාපිත කිරීමේ ක්‍රියාකාරීත්වයක යොමු වෙලා ඉන්නවා කියන කාරණයක් අපිට තේරුම් ගන්න ඕනේ. இன்று இந்திய இலங்கைக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மீட்பு பணிகள் தொடர்பிலே அவர்களுக்களே நடைபெறுகின்ற சிந்தனைகளும் ஆலோசனைகளும் அது சார்ந்த ஒப்பந்த கைச்சாத்திடல்களும் ஒரு வகையில் இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இலங்கை இந்திய பிராந்திய இந்த சூழலில் ஒரு புவிசார் அரசியல் இந்தியா மீண்டும் இலங்கையில் தன்னுடைய அரசியல் வியூகங்களை வகுத்துக் கொள்வதற்கு இந்த இயற்கை பேரிடர் இந்த உதவியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை தோற்றம் பெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். විශේෂයෙන්ම ඉන්දියාව අපේ රටේ දේශනීයදී දැඩි මිත්‍රත්වයේ පෙන්වනවා. ඒ වගේම අපේ ගැලවුම්කාරයෙක් හැටියට ඉදිරිපත් වෙලා තිබෙන එක පැත්තකින්. නමුත් මේ තුළින් ඉන්දියාව අපේක්ෂා කරන්නේ ඔවුන්ගේ භූගෝලීය බලවත් භාවය, ඔවුන්ගේ භූගෝලීය බලපෑම ඉන්දියානු මහසාගරය තුළ තිබෙන කුඩා රූපයක් හැටියට අපේ රටට තවතවත් බලපෑම ඇති කිරීම සඳහා තමයි කටයුතු කරන්නේ. ඔවුන්ගේ ඒ භූදේශපාලනීය උපාය මාර්ගවල එක අංගයක් බව මේ අපි තේරුම් ගත යුතු වෙනවා. ஆக எங்களுக்கு இன்று உலகளாவிய ரீதியில் பிராந்திய ரீதியில் ஏற்பட்டு வருகின்ற இந்த அரசியல் மாற்றங்கள் ஒருபுறம், காலநில நெருக்கடியில் ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் மறுபுறம், இவை இன்னொரு ஒரு இந்த தொடர்ச்சியில் எவ்வாறான சமூக மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், புவிசார் அரசியல் வியூகங்கள் இவைகள் எங்களுடைய அந்த மக்களுடைய எதிர்காலம் தொடர்பில் இவை எவ்வாறு இடம்பெற வேண்டும், அவை ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள் இன்னொரு விடயங்களை ஒரு மக்களுடைய எதிர்காலம் சார்ந்து சிந்திக்கவும், அது சார்ந்து எங்களுடைய இந்த மக்களை விழிப்புணர்வூட்டி கல்வி ஊட்டி விழிப்புணர்வூட்டி ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு உழைக்கும் மக்கள், ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய அந்த மனிதநேய சமூக மாற்றத்தை நோக்கி எங்களுடைய செயல்பாடுகளை ஒன்று ஊவிக்கவும் சிந்திக்கவும் அது சார்ந்து நிலைப்பாடுகளை எடுத்து பணிபுரிவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை ஒரு சாதகமாக கருதி இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பதற்கூடாக எங்களுக்கு முன்னால் பெரும் பணி இருக்கிறது. நாம் வெறும் இடதுசாரிகள் தோழர்கள் என்று சொல்வதாலேயோ அல்லது வெறுமனவே முழக்கங்களை செய்வதாலேயோ அல்ல. இன்று இந்த நாடு, இந்த சமூகம் எங்கே நிற்கின்றது, அதை நாம் எதை நோக்கி வழிநடத்த போகின்றோம், எதை நோக்கி இந்த மக்களுக்கான ஒரு சமத்துவ இந்த அனைத்து தலைகளிலிருந்தும் விடுபட்டு ஒரு சமத்துவமான உலகை நோக்கி இன்னொரு உலகம் இருக்குது, அதை நோக்கி கற்பனை பண்ண முடியும், அதை சாத்தியப்படுத்த முடியும், நோக்கி சிந்திப்பதற்கு செயல்படுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக கருதி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ලෝක පරිමාණයෙන් සිද්ධ වෙලා තියෙන තත්ත්වයන් පිළිබඳව අපි සලකා බැලුවා. ඒතර මේ තත්ත්වයන් යටතේ වමේ ව්‍යාපාරයකට අයිති පිරිසක් හැටියට අපේ අනාගතය පිළිබඳව අපේ අවධානය අපිට යොමු කරන්න සිද්ධ වෙනවා. අපේ එක්තරා යුගයක ධනවාදය, අධිරාජ්‍යවාදය, වැඩවසම්වාදය ගැන පමණයි අපේ අවධානය යොමු කළේ. නමුත් ඒ ඔබට ගෙවිලා අද මේ භූගෝලීය වශයෙන් ඇතිවෙනා වූ ඒ තත්ත්වයන් පිළිබඳව හිතන්න, පතන්න, සංවිධානය කරන්න වෙන ඒ සඳහා අරගෙන කරන්න අපි සූදානම් විය යුතුයි. ඒ තුළින් තමයි ශ්‍රී ලංකාවේ සමානාත්මතාවය තහවුරු කරන්නට අපට හැකියාවක් ලැබෙන්නේ කියන කාරණය උදාහරණයක් කරමින් මානවීය